ஓம் திரியம்பகம் வியாமிகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் முத்தியோர் முக்ஷி யமாமிருதாது. இப்பொழுது பல பேருக்கு ஒவ்வொரு விதமான வியாதிகள் நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நாம் பல பேர் எத்தனையோ மருத்துவர்களிடம் மருந்து வாங்கி சாப்பிட்றோம். தினமும் அலையாக அலைகிறோம், நடையாக நடைகிறோம். செலவு என்னமோ லட்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரம் என்ன, நிவர்த்தி என்ன என்று இயங்குகின்றவர்கள் பல லட்சம் பேர் சொல்லலாம். இப்படி சில பேருக்கு இவை தெரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு நாம் தெரிய வைக்க வேண்டிய கடமை தார்மீகமாக எல்லோருக்கும் உண்டு. ஆகையினால் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் நோயே இல்லாதவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. அப்படி பலவிதமான நோய்கள் இருந்தாலும் அவர்களினுடைய ஆசைகளால் பெரியோர்கள் இதை கேட்பதில் பல சித்தர்களும் வருவார்கள், உங்களை சோதித்து பார்ப்பார்கள். மகான்கள் வருவார்கள், எனக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நீங்கள் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற புண்ணியமோ பல கோடி. இப்படி நோய் நிவர்த்திக்கு சித்தர்கள் அருளிய பூஜை முறைகள் சொல்லுவோமே. எனக்கு நினைவு தெரிந்தவரை எவருக்கும் தீங்கே செய்ததில்லை. அனைவருக்கும் இயன்றவரை உபகாரங்கள் செய்து வந்துள்ளேனே. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது ஐயா என்று இறைவனிடம் கதறி மன்றாடுவோர் பல பேர். அவருடைய பூர்வ ஜென்ம வினைகளே அத்தகைய துன்பங்களுக்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவியிலே செய்த உதவிகளுக்கு இந்த பிறவியிலோ அல்லது எதிர்வரும் பிறவியிலோ நிச்சயமாக இறைவனின் பரிபூர்ண அருள் கிட்டும். கவலைப்படாதீர்கள். செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பதுதானே நியாயம். ஆகவே எனவே நோய்கள் வரும் டைமெல்லாம் போதெல்லாம் இறைவா, நான் செய்த தீவினைகளுக்காக தண்டனையாக இந்த நோயை அழித்து உள்ளாய். இந்த நோயை தாங்கும் சக்தியாவது எனக்கு நீ அளிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வழி காட்டுவாயாக என்று மனமாற வேண்ட வேண்டும். அப்பொழுது வேண்டும் பொழுது நமக்கு நல்ல விடிவு பிறக்கும். மிக மிக எளிமையானது. அடுத்தது போவோம். ஆனால் இந்த மனோபலம் எளிதில் யாருக்கும் வராது. ஆகையினால் நோயினுடைய நிலைமை, அது எப்படி வந்தது, அது என்ன எப்படி தீர்வது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உன்னத ஆன்மீக நிலையை பெற்றால் துன்பங்களை மனதார இப்படி துன்பங்களை மனமாற ஏற்றவாறே இறைவனை எளிதில் அடையலாம். இந்த உயர்ந்த மனோபலத்தை பெறும் வழி யாது என்பதை சொல்வோம். இதற்கான அற்புதமான ஆன்மீக ரகசியங்களை நமது குருமங்கள கந்தர்வா ஸ்ரீ வெங்கட்ராம சாமிகள் சொன்னதை உங்களுக்கு அப்படியே தொகுத்து தருகின்றோம். இதை எல்லோருக்கும் சொல்லுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்படி நோய் நாடி நோய் முதல் நாடும் தன்மைக்கு ஸ்ரீ தன்வந்திரி வழிபாட்டு முறை சித்தர்களால் விதிக்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய கர்ம வினைகளையும் வகுத்து அவனுடைய பாவ புண்ணிய காரியங்களுக்கு தக்க பலாபலனை அளிப்பதற்கும் பல கோடி தேவதைகள் உள்ளன. இப்படி பாவங்களுக்கு உரித்தான பயன்களாகவே பல வகை நோய்கள், மனோபிஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவற்றை பகுத்து அளிக்கும் தேவதைகளும் உண்டு. இவை தர்ம தேவதைகளின் ஆணைக்கு உட்பட்டவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நோய்களை தருவதால் இவை தீய தேவதைகள் ஆகாது. தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு உத்தம நீதிபதியை போல இந்த தேவதைகள் செயல்படுகின்றன. இப்படி இது போன்று ஒவ்வொரு நோயையும் குணமாக்கும் ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தியும் உண்டு. உலகிலே நோய்கள் உள்ளனவே, அதற்கு உரித்தான அத்தனை தேவதைகளும் ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்திகளும் உண்டு என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இடத்திலே ஒரு தன்வந்திரி மூர்த்தி இருக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. இப்படி நோய் முதல் நாடு, அதன் பாங்காக ஸ்ரீ அகஸ்தியர் ஒவ்வொரு நோய் வருவதற்கான கர்ம வினை, அந்த நோய்க்கு உரித்தான தேவதை,
அந்த நோயை குணமாக்கும் தன்வந்திரி மூர்த்தியையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நோய்க்கு உரித்தான தேவதையை வணங்கும் போது துதித்திட அந்த நோய் வந்து அமைந்ததற்கான அவரவர் தீவினை பற்றிய அறிவு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே ஏற்படும். இதனால் அந்த தீவினைகளுக்கு மனதார வருந்தி பரிகாரம் நாடும் நல்வழியும் கிட்டிவிடும். இந்த தேவதையை துதிப்பதால் இப்படிப்பட்ட தேவதைகள் அத்தகைய தீவினைகளுக்கு மனிதன் மீண்டும் ஆட்பட மாட்டான் என்பது உறுதி. அந்த நோயை தீர்க்கும் ஸ்ரீ தன்வந்திரியை வணங்கி தியானித்தே மருந்துகளை நாம் சாப்பிட வேண்டும், ஏற்க வேண்டும். இதனால் நோயை தாக்கும் சக்தியும் பக்குவமும் தாங்கும் சக்தியும் அப்படி அந்த ஒரு நல்ல மனப்பக்குவமும் நமக்கு வந்துவிடும். மொத்தத்தில் நமக்கு வரும் துன்பங்களின் மூலம் கர்மயோக மார்க்கமாக இறைவனை பற்றிய ஞானத்தை உய்த்து உணரலாம். நோயும் ஞானம் தரும் வழியே, நோய் தரும் ஞானம் பிறவி நோயையும் தீர்க்கும். இப்படி பொதுவாக சில நோய்களை பற்றிய ஆன்மீக ரகசியங்களை பார்ப்போம். தலைவலியை பற்றி பார்ப்போம். இதில் பல விதங்கள் உண்டு. சிறுவர்களாய் இருக்கும்போது இரைச்சல், விளையாட்டு, குழந்தைத்தனம் போன்ற காரணங்களால் பல பெரியோர்களை நச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தீராத தலைவலியை உண்டாக்கிவிடும். சிறுவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. இது பெரியவங்களுக்கு சொல்லுவாங்களே, ஒரே என்னடா பெரிய தலைவலியாக இருக்குது. இப்படி முதியோர்களுக்கு அமைதி தான் தேவை. அவர்களுடைய அமைதியை கெடுக்கும் வண்ணம், அதாவது குலைக்கும் வண்ணம் கூச்சலிட்டால், போடா உன்னோட பெரிய தலைவலியாக போச்சு என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதுவே சாபமாக மாறி தலைவலியாக மாறி நம்மளை துன்பப்படுத்தும். அந்த சாபம் பலிக்கும். இவ்வாறு காரணமற்ற தலைவலிக்கு மேற்கண்ட கர்ம வினைகளே காரணமாகும். இப்படிப்பட்ட வினைகளுக்கான தலைவலியை தரும் தேவதை, அதுக்கு ஒரு தேவதை இருக்குது, நித்திய கபாலிகா. பள்ளி, கல்லூரி, அலுவலகம், வீட்டில் ஒரு காரணமும் இன்றி இவ்வாறு தலைவலி ஏற்பட்டால் உடனே தலைவலி தீர்க்கும் மாத்திரையை உண்பது வழக்கமாக வந்துவிட்டது. இதற்கு மாறாக தலைவலியோடு தலைவலியாக ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவியை நமகா சொல்லுங்கள். ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவியை நமகா. ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவியை போற்றி என்று சொல்லலாம். இப்படி சொல்லும்போது நாம் சிறு வயதில் செய்த சிறு சிறு தீவினை கர்மங்கள் நினைவில் வந்து அவைகளும் கலைந்து பரிகாரம் நமக்கு கிட்டிவிடும். இத்தகைய இந்த நோயை தீர்க்கும் தன்வந்திரி ஸ்ரீ பரிவர்த்தக தன்வந்திரி ஆவார். இந்த தலைவலியை நோக்கும் தன்வந்திரிக்கு பேரு பரிவர்த்தக தன்வந்திரி. இப்படி நோய்க்கான பரிகாரமாக முதியோருக்கான அநாதை இல்லங்களில் சேவை புரிதல், ஸ்ரீ விஜய கணபதி கோவிலில் வாழைப்பழம் தானமளித்தார், முதியோர் இல்லங்களில் வயதானவர்களுக்கு உதவி செய்து சேவை, மன ஆறுதல், மருத்துவ உதவி போன்ற சேவைகளை மனமாற செய்வது, ஸ்ரீ விஜய கணபதி எழுந்தருளி உள்ள கோயில்களில் வாழைப்பழ தானம் அளித்தல் போன்ற சேவைகளில் அடிக்கடி தலைவலி வருவதையே தடுத்து விடலாம். இப்பொழுது தலைவலியே இல்லை என்று ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. நாளைக்கு இதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சும்மா செஞ்சு வைங்க, உதவி இருக்கும். மேலும் ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவி தியானம் சொல்லுகின்றேன், நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி நோய் நிவர்த்திக்கு சித்தர்கள் அருளிய பூஜை முறைகள் என்ற புத்தகமும் வெளி வந்து விட்டது, அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவி தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ ஓம் நித்திய கபாலிகா ஹரி ஓம். ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் நித்யா கபாலிகா ஹரி ஓம். ஜெய ஹரி ஸ்ரீஹரி ஓம். போதுமா? ஸ்ரீம் ஓம் நித்ய கபாலிகா ஹரி ஓம். ஜெயஹரி ஸ்ரீஹரி ஓம். இதுவே ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவிக்கான மந்திரம். இதனை குறைந்தது 108 முறை ஓதிக்கொண்டு துதித்து கொண்டு இருக்க வேண்டும். தலைவலி இருக்கும் போதும் இந்த மந்திரத்தை
துதித்திட அடிக்கடி காரணம் இல்லாமல் ஏற்படும் தலைவலி அந்த நோயை தீர்ந்து போய்விடும். தலைவலிகளில் அதில் பலவிதம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உரித்தான காரணங்கள் தேவதை ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தி போன்றவற்றை விளக்கிட அது பெரும் நூலாக விரிந்துவிடும். மைக்ரைன் போன்ற கொடிய தலைவலி நோய் உள்ளவர்கள் மேற்கண்ட ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவியின் மந்திரத்தை தியானித்து முதியோர் இல்லங்களில் வயதானவர்களுக்கு சரீர சேவை புரிந்திட அற்புதமான முறையிலே நல்ல நிவாரணம் கெட்டி தலைவலியே வராமல் இருக்கும். ஆகவே குறிப்பிட்ட இருப்பது போல ஸ்ரீ நித்திய கபாலிகா தேவியின் தியானமானது தனக்கு நோய் வந்ததற்கான காரணங்களையும் உய்த்துணர செய்து நம்முடைய தீவினை பயனாகவே இப்படிப்பட்ட தலைவலி நம்மை வாட்டுகின்றது. எனவே இந்த தலைவலியை பொறுத்து கொள்வோமானால் பல தீவினைகளை கழித்து அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்ற நல்ல எண்ணத்தையும் அளிக்கின்றது. இதனால் இப்படி அசாத்திய சொல்லுமே அதிகமாக இது அதிகமான பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறரிடம் வெறுப்புணர்வு காட்டாமை போன்ற அரிய நற்குணங்களும் உருவாகிவிடும். அடுத்து தலைவலிக்கு உரித்தான மாத்திரை மருந்துகளை உண்ணும்பொழுது தலைவலியை குணம் ஆக்குகின்ற ஸ்ரீ பரிவர்த்தக தன்வந்திரி மூர்த்தியை மனதில் தியானித்து மருந்துகளை ஏற்க வேண்டும். அது என்ன பரிவர்த்தக தன்வந்திரி? அப்படி ஒருத்தர் இருக்கார். பவ சிவ ஸ்ரீ ஜெய ஓம், பவ சிவ ஸ்ரீ ஜெய ஓம், ஹரிஹரி மங்கள ஹரி ஓம், ஹரிஹரி மங்கள ஹரி ஓம். சேர்த்து சொல்கிறேன். பவ சிவ ஸ்ரீ ஜெய ஓம், ஹரிஹரி மங்களஹரி ஓம். இந்த மந்திரமே பரிவர்த்தக தன்வந்திரி மூர்த்திக்கு உரித்தான அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் துதித்தவாறே ஹே விஷ்ணு ஸ்வரூபே, ஓ ஹே விஷ்ணு ஸ்வரூபரே, அடியேனின் சில தீவனைகளில் தன்மையாக இந்த தலைவலிக்கு நான் ஆட்பட்டுள்ளேன். இந்த நோயின் துன்பங்களை தாங்கும் சக்தியை தந்து இதிலிருந்து நிவாரணம் பெற நீங்கள் அருள் புரிய வேண்டும், அருள்வாயாக என்று தியானிக்க வேண்டும். நோய்க்கு உரித்தான தேவதை, நோயை குணமாக்கும் ஸ்ரீ தன்வந்திரி ஆகியோரை பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது, மருந்துகள் தேவைதானா என்ற எண்ணம் எழலாம். நம் முன்ஜென்மம், அதாவது முன்ஜென்ம இந்த பிறவியின் சில கர்மங்களின் விளைவே எப்பேற்பட்ட நோயும் மனப்பான்மையும் காலப்போக்கில் தான் நாம் பெற முடியும். நோயின் உபாதைகளை முழுமையாக தாங்கும் பக்குவம், மனோதிடம், உடல் திறன், வைராக்கியம் போன்றவற்றை பெற பரிபூர்ண இறை நம்பிக்கை தேவை என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவரவர் செயல்களின் விளைவுக்கு ஏற்ப நோயை அழிப்பவனும் தீர்ப்பவனும் அதே அந்த இறைவனே என்ற சீரிய மனநிலையும் பெற குரு அருகில் இருந்து வழிகாட்டுதல் எல்லோருக்கும் வேண்டும். மேற்கண்ட உன்னத நிலைகளை அடைவோருக்கு எந்த நோய்க்கும் எந்த மருந்தும் தேவையில்லை. ஆனால் இந்த உத்தமமான தெய்வீக நிலையை பெறும் வரை மருந்துகள் தேவையே. மருந்துகளை தக்க இறைநாமத்துடன் உச்சரித்து ஏற்றிட, சாப்பிட, உட்கொள்ள நோய் விரைவில் குணமடையும். இரண்டாவது காய்ச்சல், ஜுரம், ஃபீவர். அதை பற்றி பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளாளா அருணாச்சலா.